அரசர் ஒருவர் சகுனங்களில் ஆழ்ந்த நம்பிக்கையுடையவராக இருந்தார். அரண்மனை ஜோதிடர் இந்த நம்பிக்கையின் மேல் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஜோதிடர், அரசே, அதிகாலை எழுந்தவுடன் 2 காக்கைகளை ஒன்றாக பார்த்தால் நாள் சிறக்கும் என்றார். மன்னர் சேவகனை அழைத்து, காலையில் எங்காவது 2 காக்கைகள் தென்பட்டால் சொல் என்று கட்டளையிட்டார். சேவகன் தினமும் பொழுது விடியும் முன்பே தெருவிற்கு சென்று விடுவான். ஒரு நாள் அரண்மனைக்கு பக்கத்து தெருவில் 2 காக்கைகள் ஒன்றாக அமர்ந்திருப்பதை கண்டார். அடடா, நல்ல சகுனம்! இன்று மன்னர் நமக்கு நிச்சயம் பதவி உயர்வு கொடுப்பார் என்ற மகிழ்ச்சியுடன் மன்னரிடம் விவரத்தை சொன்னார். அதை கேட்டு மன்னன் சேவகனுடன் அந்த இடத்திற்கு சென்றார். அதற்குள் ஒரு காக்கை போய்விட்டது. மன்னனுக்கு மூக்கில் மீன் கோபம் வந்துவிட்டது. தளபதியை அழைத்து இந்த பொறுப்பற்ற சேவகனுக்கு 10 சவுக்கடி கொடு என்று உத்தரவிட்டார். சேவகன் சிரிக்க ஆரம்பித்தான். மன்னனுக்கு கோபம் அதிகமானது. ஏன் சிரிக்கிறாய் என்று சொல்லாவிட்டால் இன்னும் 10 சவுக்கடி என்று உருமினான். சேவகன் சொன்னான், மகா மன்னரே, இன்று நான் மட்டும்தான் அதிகாலையில் 2 காக்கைகளை பார்த்தேன். கைக்கு மேல் பலன் கிடைத்து விட்டது அல்லவா என்றார். மன்னனுக்கு அப்போதுதான் சகுனம் பார்ப்பது தவறு என்று உணர்ந்தார். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, கைரேகை பார்த்து வாழக்கூடாது. ஏனென்றால் கையில்லாதவனுக்கும் இங்கே வாழ்க்கை இருக்கிறது. நாளை வேறொரு குட்டி ஸ்டோரியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.